நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து, வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு பெயர்ச்சி 2026. ஆதித்யாதி நவகிரகங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம், சுபத்துவமான கிரகம், ஒரு நல்ல பிளானட்டு, எல்லா இடத்திலும் நன்மை செய்யக்கூடியது அப்படின்லாம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா. எத்தனை கிரகம் கெட்டு போனாலும் குரு ஒருவர் நல்லா இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகரை மிகப்பெரிய கண்டத்திலிருந்து நாளைக்கு மதியானம் 12 மணியோடு அவன் ஆயுள் முடியுதுன்னா கூட குரு பார்ப்பாரே ஆனால் அவனை காப்பாற்ற முடியும். அதனால தான் இன்னும் கூட நம்ம பரிகாரத்தை நம்புகிறோம். ஹோமம் பண்ணுறது இல்லை பரிகாரங்கள் ஏன் செய்கிறோம்னா, அட்லீஸ்ட் குரு ஏதாவது நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா, அந்த நம்பிக்கை தான். அப்போ எப்பேற்பட்ட கண்டமே ஆனாலும், உயிர் போகக்கூடிய விதியே ஆனாலும் குரு அப்படி பார்த்துட்டாருனாக்கா அந்த விதியை கூட நம்ம ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பிளானட்டு, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் எதுனா இந்த குரு பகவான். அந்த குரு மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி 12ஆம் தேதி. அப்போ இந்த மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. பகல் 11:48 மணிக்கு. பகல் 12 மணிக்கு குரு பெயர்ச்சி. அப்போ என்ன செய்யணுங்க நாம்? சார், முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த குரு பெயர்ச்சிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். எப்பெல்லாம் குரு பகவான் கடகத்துக்கு வராரோ அப்பெல்லாம் உச்சம் பெறுவார். அப்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 2014 அப்படி வச்சுப்போம். 2014க்கு பிறகு இப்போ தான் 12 ஆண்டுகள் கழித்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற விஷயம், ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் தள்ளி போகுது, தள்ளி போகுது, நடக்க மாட்டேங்குது. எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரிதான், எந்த விஷயமானாலும் சரிதான், நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா இந்த குரு வந்து தான் நடத்தி கொடுக்கணும். குரு என்பது தேவ பிராமணன், தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக இருக்கக்கூடிய, இங்கே எப்படி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையானதெல்லாம் ஐயருங்க செஞ்சு வைக்கிறாங்களோ, பூஜை பண்ணி வைக்கிறாங்களோ, அதை போல் தேவர்களுக்கெல்லாம் பூஜை செஞ்சு வைக்கக்கூடிய தேவ குரு, தேவ பிராமணன். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் சூப்பராக இருக்க போகுது. எல்லா இடத்திலும் வெற்றி, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள், நீண்ட நாளாக இழுபறியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்க போகுது. மெயினாக இந்த குரு பெயர்ச்சியால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நினச்சது நடக்கும். வெற்றி மேல் உச்சம் பெற்ற குரு பகவான் 12 வருஷத்துக்கு பிறகு குரு உச்சம் பெற்று, இந்த உச்சம் பெற்ற இந்த கால சூழ்நிலையில் குரு உச்சம் பெறுகின்ற இந்த நிலையில் குருவுடைய வீட்டில், குருக்கு 9வது வீட்டில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். குரு சனி தொடர்பு எக்கனாமிக்கலாக நல்லா இப்போ ரொம்ப நாடு உலகமும் எப்படி இருக்குது? பொருளாதார யுத்தம் நடைபெறுகிறது. வார்னா ஒரு குண்டு போடுறது மட்டுமல்ல, எக்கனாமிக்கல் வார், எக்கனாமிக்கலாக வார் நடக்குது. எல்லா உலக நாடுகளும் எக்கனாமிக்கலாக டவுன் ஆகி போய் கிடக்குது. காரணம் அந்த செவ்வாய் ராகு சனி 3 காம்பினேஷன் தான். அப்போ உலகமே சரியில்லை. உங்களுக்கு மட்டும் வாழ்க்கை சரியில்லை, ஒரு சாதாரண விவசாயிக்குன்னு இல்லை,
ஒரு ஏழை குடும்பத்துக்குன்னு இல்லை, உலக நாடுகளே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வகையில் வெளியில் சொல்ல மாட்டுறாங்க, அவ்வளோதான், நான் நல்லா இருக்கேன்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. வல்லரசு நாடுகள் கூட, ரஷ்யா ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எக்கனாமிக்கலாக. இருக்கவே இருக்குது ஈரான், இஸ்ரேல், அப்புறம் பாகிஸ்தான் போன்ற நாடுகள். இந்தியா மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டெடியாக இருக்கிறதுனால, மத்திய அரசு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்தியா மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. அப்போது இந்த குரு பயிற்சியால் சாதாரண சுப்பனும் ராமசாமியும் முனுசாமியும் இல்லாமல் யாராக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வரப்போகுது. இந்த குரு பயிற்சியால் நீங்கள் எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது, ஜெயிக்க போகிறீங்க நீங்கள். அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம், மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடக்குது. இந்த ஹோமத்தில் உங்கள் பேராசியை சொல்லி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ரேயர்ஸை சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்கணும், பரிகாரம் பண்ணணுங்கிறத சொல்லி அதற்கான கட்டணத்தை செலுத்தி பரிகாரத்தில் வழிபாடுகள் செய்து வெற்றி பெறுங்கள். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசி. மீனராசி என்பர்களே, குரு பெயர்ச்சி. இப்போது மீனராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. ஒரு பக்கம் ஜென்ம சனி நடக்குது, அதோட கூட 6-12 ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறார்கள். இதுவும் இந்த மீனராசிக்கு பெரிய கஷ்டம்னு ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஜென்ம சனி வந்ததுக்கு அப்புறம்தான் நிறைய மீனராசி என்பர்களுக்கு பல நல்லது நடந்திருக்கு. சில பேருக்கு வேலை போயிருக்கும், ஆனால் அவங்களாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் பிஸ்னஸை விட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிம்மதி கிடச்சிருக்கும். இல்லைனா அங்கே பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி நிறைய இடங்களில் நமக்கு தெரியாமல் தெய்வம், கிரகம் நம்மை காப்பாற்றும். பெரிய பெரிய ஆபத்துக்களிலிருந்து நம்மளை அது காப்பாற்றும். அதை போலத்தான் மீனராசிக்கு இப்பொழுது இந்த குரு பெயர்ச்சி. மீனராசி அன்பர்களே, உங்களை காப்பாற்ற வருகிறார் குரு பகவான். அற்புதமான கால நேரம். ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமரக்கூடிய குரு, அதிலும் உச்சம் பெற்ற குரு. நான் இவ்வளோ ராசி 11 ராசி பேசிட்டு கடைசி ராசியாக நம்ம ராசிக்கு பேசுகிறேன். எல்லாருக்கும் என்னென்னவோ நன்மைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், நிறைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன், எப்படியெல்லாம் அடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம மீனராசிக்கு இருக்குது. மீனராசி அன்பர்களே, ஜென்ம சனி ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் குருக்கு 9வது பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். சார், குரு பார்க்க கோடி நன்மை. எந்த ராசியெல்லாம் குரு பார்க்க போகிறாரு? குரு பகவான் கடக ராசியிலிருந்து விருச்சகத்தையும் மீனத்தையும் மகரத்தையும் பார்க்கிறார். அப்போ கடகத்தை விட்டுடுங்க, விருச்சகம், மகரம், மீனும், இந்த 3 ராசிகளும் அதிர்ஷ்டமான ராசிகள், குரு பார்க்குற ராசிகள். நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் முன்னுக்கே வர முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு உங்களை யார் சபிச்சிருந்தாலும் தேவகுரு உங்களை பார்க்கிறார். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் எதிரிகள் சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்துகிற அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் எதிரிகளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால்
கவலை வேண்டாம். மீன ராசி என்பர்களே, அதிலிருந்து மீண்டு எழுந்து வர முடியும். மீனராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். கிரக பிரீத்தி, உங்களுடைய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீடுகளாக இருக்கலாம். ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம், உங்கள் தொழில் ஜாதக பிரகாரம், அல்லது உங்கள் குடும்ப நிலவரத்தின் பிரகாரம் எந்த கிரகம் உங்களுக்கு எதிர்மறையாக அகைன்ஸ்டாக இருக்கோ, எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ, எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குமோ, இந்த கிரகங்களை எல்லாம் கண்டுபிடித்து அதுக்கெல்லாம் ஒரு 33,000 மூல மந்திர ஜபங்கள் செய்வித்து அத்தனை முறை சாட்டிங் பண்ணணும். ஒரு 33,000 டைம்ஸ் அந்த மந்திரத்தை சாட்டிங் பண்ணணும். அதில் 10% ஹோமங்கள் செய்யணும். இதுக்கு தான் கிரக பிரீத்தி தசாம்ச ஹோமம்னு பேர். அப்போது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம், தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கு குடும்பம், அடுத்து ஏதோ ஒரு கஷ்டத்திலே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பரிகாரங்கள் கை கொடுக்கும். எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும், அல்லது பெரிய மின்னல் இடி, கழுத்துக்கு மேலே கத்தி, கழுத்துக்கு மேலே கயிறு இருந்தாலுமே கூட இந்த பரிகாரங்கள் கை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, அப்போ இந்த குரு பயிற்சியால் நன்மை அதிகம். 9வது பார்வையாக குரு உங்களை பார்க்குறாரு. சனி, ஜென்ம சனியை கட்டுப்படுத்த போகிறாரு. ஒரு நல்ல செய்தி, இன்னும் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். இந்த குரு பயிற்சியிலிருந்து மீன ராசிக்கு 7.5 சனி வேலை செய்யாது. ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மீன ராசி என்பவர்களுக்கு ஜன்ம சனி, 7.5 சனி வேலை செய்யாது. மாறாக இந்த குருவும் சனியும் சேர்ந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை செய்ய போகிறாங்க. உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்க போகுது, தொழில் முன்னேற போகுது, வாழ்க்கை முன்னேற போகுது. இதெல்லாம் நடக்க போகிற உண்மை மீனராசி அன்பர்களே. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இதுதாங்க ஜாதகம், ஜோசியம் இப்படி தாங்க பார்க்கணும், ஜோதிடம் இப்படித்தான் பார்க்கணும். அவன் கஷ்டத்தில் இருக்கானா அவனை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம வழி சொல்லணும். அப்போ மீன ராசி அன்பர்களே, நீங்கள் உலக நாடுகளில், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இந்த குரு பயிற்சியால் உங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் மீனராசி அன்பர்கள் பரிகாரம் கை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே.